8 மடிச்சு போட்டிருக்காங்க. இந்த ஆன் ஃபோல்ட் இருக்கு இல்லையா, இந்த ஆன் ஃபோல்ட்ல வந்து 8 இருக்கு. ஓகே, சோ அப்போ 8 ஃபோல்ட்ஸ் இருக்கும்போது நான் எப்படி பிளான் பண்ணிருக்கேன்னா, இந்த 8 ஃபோல்ட் இருக்கும்போது இந்த சைடு வந்து போட்டோம்னா 4 பேனல் கிடைச்சிருமா, அந்த சைடு போட்டா ஒரு 4 பேனல் கிடைச்சிருமா. இதோட வச்சுட்டு நசன் இப்படி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனல் இப்படி போட்டுட்டேன்னா இங்க 4 பேனல், அங்க 4 பேனல், 8 ஆச்சா. நம்ம சொன்னது 12. நான் இங்க சென்டர்ல ஓபனா இருக்கு, அது வேஸ்ட் ஆகும்னு பாக்காதீங்க. ஒன்னு சைடுக்கா பிளான் பண்ணுங்க. வரல இதுல பிளாட் சீம் போட்டு பின்னாடி ஒரு பேனல் தள்ளி விட்டுருங்க. முன்னாடி ஆமா சீமாலாம் சொல்லதான். ஓகே, இப்போ அடுத்த பேனல் பாருங்க. இப்படியே ஓபன் பண்ணு. ஃப்ளார் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுல்ல. ஆமா, எவ்வளோ பேனல் ஏத்துறீங்களோ அவ்வளோ ஃபிளேர் கிடைக்கும் நமக்கு. எப்படி இருந்தாலும் இங்க ஷோல்டர் முடிஞ்சிருச்சு. கடைசி பேனல் உங்க ஆம் ஹோல்ல தான் வரும். இங்க ஷோல்டரோட கண்டினியூட்டி நம்ம பாடி இருக்கு. அப்போ அது இது புரியுதுங்க. அது ஈஸியா இருக்கா? அப்ப இது ஈஸியா. இது கொஞ்சம் புரிய கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு பேனல் போட்டீங்கன்னா புரிய வந்துடும். ஏன்னா அந்த 12 பேனலுக்கும் ஒரு பேனல் தான் நம்ம சாம்பிள் வெளியே எடுக்கிறோம். அப்ப அந்த ஒரு பேனல் புடிச்சுதான் ஈஸி. ஓகேயோ? இதுல இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அது